அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. ஈரான் அதிபரான இப்ராஹிம் ரைசி இன்றைக்கு உயிரோடு இல்லை மக்களே. கிட்டத்தட்ட உலக நாடுகள் ஃபுல்லாகவுமே ஒரு மிகப்பெரிய அதிர்வில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் ரஷ்யா அதிர்வில் இருக்குது, யார் பண்ணாங்கன்ற தெரியாமல். ஒரு பக்கம் மொசாட் அவங்களுடைய இஸ்ரேல் சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்க கொண்டாடுறாங்க இந்த விஷயத்தை பற்றி. இன்னொரு பக்கம் யூஎஸ் எங்கே நமக்கு இதில் ஒரு பிரதிபலன் இருக்கும், எங்கே நம்ம ஆதாயம் தேடலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா. இது எல்லாத்துக்கும் மேலே இந்தியா ரெண்டு பக்கமும் ஆதரவு தெரிவிக்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, அங்கே இரங்கலுக்கு நம்ம ஒரு இரங்கல் தெரிவிச்சிடறோம் இறந்ததுக்காக. மற்றபடி இந்த பக்கம் அமெரிக்காவுக்கோ இல்லை இஸ்ரேலுக்கோ நம்ம எந்த வார்த்தையும் சொல்லாமல் இருக்கிறோம். ஆனால் என்ன நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக, ஏன் இங்கே இஸ்ரேல் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறப்போ, ஒரு தரப்பில் இது இஸ்ரேலுடைய உளவு அமைப்பான மொசாட் பண்ண வேலை தான். ஸோ மொசாட் தான் ஈரானோட அதிபரை ஹெலிகாப்டரில் வரப்போ கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலையும் வெளியே உலா விட்டுருக்குறாங்க ஒரு தரப்பில். இது உண்மையான தகவலான்ற நம்ம தெரியல மக்களே. ஆனால் இஸ்ரேலுடைய மொசாட் இது எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் முக்கியமாக இங்கே ஈரான் அதிபரான திரு இப்ராஹிம் ரைசி இறந்தது எப்படி, என்ன காரணம், அவர் எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ணிட்டுருந்தார், இதனை உண்மையாக மொசாட் தான் பண்ணியிருப்பாங்களா, எல்லாத்த பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். நேற்று 19/5/2024 ஹெலிகாப்டரில் வந்துகிட்டு இருந்திருக்கிறாரு ஈரான் அதிபரான திரு இப்ராஹிம் ரைசி. எங்கே போயிட்டு வந்தார், என்ன பண்ணிட்டு வந்தாருன்ற கேள்வி இருக்கும் மக்களே. அதை ஃபஸ்ட்டு விவரிச்சிடலாம். நேத்தி அஜார்பைசன் அப்படிங்கிற ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் 2 புது டேம் கட்டப்பட்டிருக்கிறது. 2 புது டேமை திறந்து வைக்கிறதுக்கு போயிருந்திருக்கார். ஸோ போனவர் அங்கேருந்து அங்கே இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகள் இருக்காங்க. அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் கூட யாராவது போயிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஈரான் அதிபரான இப்ராஹிம் ரைசி, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரான திரு ஹுசைன் அமீர், அடுத்தது அவங்க ஃபஸ்ட்டு அங்கே போயிருக்காங்க ஒரு ஹெலிகாப்டரில். அப்புறம் அங்கேருந்து, அதாவது அஜார்பைசன்லேருந்து 3 ஹெலிகாப்டர் கிளம்புது. டேம் திறந்து வச்சதுக்கு 3 ஹெலிகாப்டர் அங்கேருந்து கிளம்புது. அதில் ஒரு ஹெலிகாப்டரில் பார்த்தீங்கன்னா ஈரான் அதிபர், ஃபாரின் மினிஸ்டரு, அப்புறம் அஜார்பைசனுடைய கவர்னரான திரு மாலிக் ரெமதி, அடுத்தது சுப்ரீம் லீடர் டு தி அஜார்பைசன் நியமிக்கப்பட்டது, ஈரான் அரசாங்கம் நியமிக்கப்பட்ட ஒரு நபர். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அயத்தொல்லா முகமது. அப்புறம் 2 பைலட்டு, 3 பாடி கார்ட்ஸ், மொத்தம் 9 பேர் கிளம்புறாங்க. 9 பேர் அங்கேருந்து கிளம்பி எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெப்ரிஸ் அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு போகிறாங்க. ஸோ தெப்ரிஸ் சிட்டிக்கு நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் யூ ஹவ் டு கிராஸ் எ மவுண்டெயின் கால்டு ஜோல்ஃபா மவுண்டெயின். இப்போது இது நடந்துக்கிட்டு இருக்குது, அரௌண்ட் ஒரு ஈவினிங் நடந்துகிட்ருக்கு மக்கள். ஈவினிங் வாக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பயங்கர மிஸ்ட் இருந்துக்கு அந்த இடத்துல. 3 ஹெலிகாப்டர்ஸ், மற்ற ஹெலிகாப்டர்ஸில் மற்ற அதிகாரிகள்லாம் போயிட்டுருக்குறாங்க. 3 ஹெலிகாப்டர்ஸ் போகிறப்போ தெப்ரிஸில் போய் லேண்ட் ஆகிறது 2 ஹெலிகாப்டர் தான் லேண்ட் ஆகுது, ஒரு ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகலை. அது யார் ஹெலிகாப்டர்னு பார்த்தால் அதிபர் அந்த ஹெலிகாப்டர். உள்ளே விசாரித்து பார்க்குறப்போ இல்லைங்க, அது ரொம்ப அங்கே மிஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதிபர் அந்த ஹெலிகாப்டர் தான் அங்கே லேண்டப் ஆகிருக்கு, எமர்ஜென்சி லேண்டிங் ஆகிருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு யுகத்தில் சொல்கிறாங்க. அவர் ஒரு 1 ஹவரில் பார்த்தா ஒரு நியூஸ் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, லேண்டப் ஆகலைங்க, அந்த மலையில் லேண்டாக ட்ரை பண்ணிச்சு, எமர்ஜென்சி லேண்டிங்கில் ட்ரை பண்ணிச்சு, ஆனால் அது உள்ளே கிராஷ் ஆகிருக்குன்னு நியூஸ் வருது. இது வந்ததும் இமீடியட்டாக கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட மீட்பு படைகள் அனுப்பி விட்றாங்க. ஆல் மிலிட்டன்ஸ் அங்கே போகிறாங்க. ஸ்பாட்டுக்கு போனால் ஒன்றுமே தெரில, இருட்டாக இருக்குது, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ தே வெயிட் பண்ணி ஈவினிங் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இரவு நேரத்தில் ஹெலிகாப்டர் வச்சுக்கிறாங்க. ஹெலிகாப்டர் வச்சு நைட் விஷனில் பார்க்குறாங்க. நைட் விஷனில் பார்த்தா ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாக மிஸ்ட் கவர்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 60 மீட்பு படைகள் அங்கே வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஏன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு. மார்னிங் விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தாலும் மிஸ்ட்டு கவரப்பாகவே இருக்குது, மிஸ்ட்டு மூவ் ஆகலை. ஏன்னால் ஒருத்தவங்க நிற்கிறாங்கன்னா அந்த அடுத்த 5 மீட்டருக்கு தான் அந்த மிஸ்ட்டு இல்லாமல் இருக்குது, கண்ணே தெரியுது. 5 மீட்டர் தண்ணி ஃபுல்லாக மிஸ்ட்டு மறைஞ்சிருக்கு. போய் கொஞ்சம் ஓடினா உடிச்சுப்பாங்க போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அது மலை பிரதேசம் வேறு, மலை ஃபுல்லாக காடு. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து டர்க்கியிலேருந்து கிட்டத்தட்ட ஆள் இல்லாத விமானங்கள் வரவழைக்கப்படுகின்றன. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, அந்த விமானம் ஆள் இல்லாத ஹெலிகாப்டர்ஸ் வர வைக்கும். என்ன பண்ணும் அந்த ஹெலிகாப்டர்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு அந்த பனிமூட்டம் இருந்தாலும் கூட கொஞ்சம் டாப்பில் இருந்து ஹை அண்ட் கேமராஸை வச்சு ஜூம் பண்ணி அது எங்கேயாவது கிராஷ் இருக்கான்ற செக் பண்ணி பார்க்கும். அந்த மாதிரி
அக்கின்சி UAV அப்படிங்கிற ஒரு ஹெலிகாப்டர். அந்த ஹெலிகாப்டர் என்ன பண்ணுறதுன்னா, எந்த இடத்துல அது வந்து நீங்கள் அது உடஞ்சி கிடக்குது அப்படிங்கிறத ஜூம் பண்ணி காட்டுது. நீங்கள் சைடில் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த ஜூம் பண்ணி காட்டுது. ஜூம் பண்ணி காட்டுறப்போ அதில் ஒரு இடத்துல அந்த மலையில் ஒரு வந்த ஹெலிகாப்டரு உருண்டிருக்கு. ஹெலிகாப்டர் சுக்குநூறாக கிடக்குதுன்றது தெரியுது. அது மட்டும் இல்லை மக்களே, அது ஜூம் பண்ணி காமிச்சது மட்டும் இல்லாமல் அது ஜூம் பண்ணி காமிச்சிட்டு இந்த ஹெலிகாப்டர் தனியாக வந்து VAN வேன் அப்படிங்கிற ஒரு லேக்குக்கு மேலே அது வந்து ஒரு பாதை மாதிரி போட்டுட்டு அந்த ஈரானுடைய அந்த சிம்பிள் இருக்கும். ஒரு 3ஆம் பிறை நிலா மாதிரி இருந்து ஒரு ஸ்டார் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த சிம்பிள் வந்து அதை வரைஞ்சி காட்டுது. அது எந்த அளவுக்கு அது நுணுக்கமாக பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறத சிம்பிள் வச்சு காட்டுது. ஈரான் அதிபர் அங்கே இருக்காருன்றது அது நீங்கள் சைடில் வீடியோ பார்த்தா தெரியும் மக்களே. அது வந்து நிலா மாதிரி காமிச்சு ஸ்டார் மாதிரி போட்டு காட்டுது. இது முடியுது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே வந்து திரும்பி மீட் பண்ண போகிறாங்க. போனால் ஒன்றும் பண்ண முடியல. மிஸ்ட்டு கவரப் அப்படியே இருக்குது. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெயில் வர ஆரம்பித்தா கொஞ்சம் மிஸ்ட்டை வந்து ஃப்ரீ ஆகுது. ஃப்ரீ ஆனதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு உள்ளே போகிறாங்க மிலிட்டன்ஸ் அண்ட் ஆஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ரஷ்யா ஹெல்ப் பண்ணுறாங்க. ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மீட்பு படையை அனுப்பிச்சு வைக்கிறாங்க, வித் ஹெலிகாப்டர்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஸோ எல்லா படைகளும் ஒன்று சேர்ந்து வருகின்றன. வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு பார்த்தால் அங்கே போனதுன்னு சொல்லிட்டாங்க, 9 பேரும் உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தே மஸ்ட் பி டெட்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு தேடல் ஆரம்பிக்குது. தேடினதுக்கு பிறகு நீங்கள் சைடில் வீடியோ பார்க்கலாம், அந்த பணத்தை தூக்கிட்டு வராங்க. ஸோ ஈரான் அதிபரான இப்ராஹிம் ரைசி இறந்துட்டார். தூக்கிட்டு வராங்க. இதில் இன்னொரு கொடுமை பார்த்தீங்கன்னா மக்களே, ஒரு சாரா நாட்டில் ஒரு சாரா அமைப்பு அந்த ஈரான்லேயே ஒரு சில பேர் வந்து அதை கொண்டாடுறாங்கன்னு ஒரு தகவல் வெளி சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு உறுதிப்படுத்த முடியல. ஏன்னா ஒரு சார் அமைப்பினர் ஈரான்லேயே கொண்டாடுறாங்க அவன் இறந்த விஷயத்தை. இன்னும் சில பேர் வந்து சோகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கணும் மக்களே. இந்த ஹெலிகாப்டர் கிளம்புனது 30 மினிட்ஸ் பிஃபோர் அந்த கிராஷ்க்கு முன்னாடி கிளம்பியிருக்கு. ஸோ பிளாக் பாக்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ ஆய்வு பண்ண போகிறாங்க, எப்படி இது வந்து உருண்டுச்சுன்னு ஆய்வு பண்ண போகிறாங்க. பட் ஒரு விஷயம் இல்லை, என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு தெரியும் மக்களே, பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெலிகாப்டர்லேயோ ஏரோப்ளேன்லையோ தட் சம்திங் கால் பிளாக் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிறது ஜெனரலாக பார்த்தா தெரியும் மக்களே, ஹெலிகாப்டரில் போகிறவங்க, பிளேன்ஸில் ஓட்டுறவங்க, பைலட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற ஒரு விஷயத்தையுமே தி கீப் டெல்லிங். அந்த ஒரு ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருப்பாங்க, அதை சொல்லிட்டே இருப்பாங்க. அது ரன்னிங் கமெண்ட் வச்சுட்டே இருப்பாங்க. ஃபாக் வருது, மிஸ்ட் வருது, நான் லெஃப்ட் எடுக்கிறேன், ரைட் எடுக்கிறேன், நான் கேட்டு டவுனில் போகிறேன், டவுனில் போய் எஸ்கேப் ஆகிட்டு அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னால் அவங்க சொல்கிற எல்லாமே இந்த பிளாக் பாக்ஸ் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட்டு திரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட்டு திரும்பாமல் ரைட்டு திரும்பாமல் வச்சுக்கோங்க மக்களே, அது ரெக்கார்ட் ஆகிரும். ஸோ யார் மேலே தப்பு, என்ன தப்பு நடந்திருக்கு, என்ன இருக்குது உங்கள் ஃப்ரெண்டில், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணுறீங்க பிஃபோர் கிராஷ் வரைக்கும் அப்படிங்கிறது மொத்தத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும் பிளாக் பாக்ஸ். ஸோ அந்த பிளாக் பாக்ஸை எடுத்து பார்த்தால்தான் உண்மை என்ன, எப்படி கிராஷ் ஆகிருக்குன்றது தெரிய வரும். ஏன்னால் ஒரு பக்கம் இது மொசாடோடைய சதின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஈரானில் பொறுத்தளவுக்கு இந்த 2 பைலட்ஸு, மீதி உள்ள 3 செக்யூரிட்டி கார்ட்ஸ், இவங்க எல்லார்ட்டையும் ஃபுல் சோதனை பண்ணுவாங்க வீடு பூரா. ஏன்னால் திடீராக பணக்காரங்க ஆகுறாங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஏன்னால் இப்போ மொசாடோடைய செயற்திட்டமாக இருக்கும் பட்சத்தில் இருக்குமே ஆனால், நமக்கு உறுதியாக தெரியல, இருக்குமே ஆனால் ஒன்று தே மஸ்ட் ஹவ் கரப்டட் த பைலட்ஸ், இல்லைனால் செக்யூரிட்டி கார்ட்ஸ். வேறு யாரையும் கரெக்ட் பண்ண முடியாது. எப்படி கரெக்ட் பண்ண முடியும், என்ன சதி பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு சம்பவம் இந்த மாதிரி நிகழ்வில் வரப்போ, செயற்திட்டமாக இருந்தால் இப்படி நிகழ்வில் வரப்போ ஒன்று பைலட்ஸ் வந்து தே வில் சேஞ்ச் themselves as சூசைட் பாம்பர்ஸ் மாறி அந்த பிளேன் ஹெலிகாப்டர் கிராஷ் பண்ணியிருக்கணும். இல்லை செகண்ட் பாயிண்ட்னால் யாராவது ஒருத்தவங்க மட்டும் எஸ்கேப் ஆக முடியும், எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும் அந்த கிராஷ் பண்ணுற வைக்கிறதுக்காக. இப்படி நடந்திருக்கான்னு ஃபஸ்ட் செக் பண்ணி பார்ப்பாங்க. 9 பேர் உடலையும் மீட்டுட்டாங்க அப்படின்னால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ரோல்ட் அவுட். தற்கொலைப்படையாக இருக்க வாய்ப்பு இருக்குன்ற செக் பண்ணுவாங்க, அதை செக் பண்ணி பார்ப்பாங்க. சரி, தற்கொலைப்படையாக இருக்கவும் வாய்ப்பு இல்லை அப்படின்னால் பிளாக் பாக்ஸ் ஆய்வு பண்ணி பார்ப்பாங்க. ஸோ பிளாக் பாக்ஸ் ஆய்வு எத்தனை பாடி கிடைக்குது, 9 பாடியும் கிடச்சிருச்சா, 9 பேர், அதாவது மொத்தமாக இதில் வந்து 4 மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட் 4 மினிஸ்டர் சொல்கிறேன், 4 மினிஸ்டர்ஸு ப்ளஸ் 3 செக்யூரிட்டி கார்ட்ஸு, 2 பைலட்ஸ். ஸோ இந்த 5 பேருடைய லைஃப் ஸ்டைல்ஸை பார்ப்பாங்க, குடும்பத்தை பார்ப்பாங்க, திடீர் ஃபண்ட்ருக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்த ஒரு வருஷம் செக் பண்ணுவாங்க, அடுத்த 1 வருஷ காலம் 2 வருஷ காலம் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. பிளாக் பாக்ஸில்
அந்த ஆக்டிவிட்டீஸ் உறுதியாக தெரியுது. ஒரு மிஸ்ட்டு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மக்களே, ஒரு மிஸ்ட்டு ஃபாகு மேலே இல்லை நடுவில் வந்து ஹெலிகாப்டர் பறக்கிறப்ப மோஸ்ட் ரிஸ்கி திங். நம்ம கண்ணு தெரியாது, உள்ளே போகிறப்ப என்னென்னு ஃபுல்லாக மூடிடும், நேராக போய் மழை அடிச்சிடும். ஸோ ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஃப்ளையிங் இன் த மிஸ்ட் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அப்படித்தான் நடந்திருக்கு அப்படின்னா விட்டுருவாங்க, இல்லை செக் பண்ணி பார்ப்பாங்க மக்களே. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது மொசாடுடைய வேலை தான் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்றதை பார்த்துருவோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலே இஸ்ரேலும் ஹமாஸும் சண்டை போட்டிருக்கிறாங்க. அதில் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அண்ட் தென் பிரிட்டன். அண்ட் ஹமாஸ் யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ரஷ்யா சப்போர்ட் பண்ணுறாங்க. எந்த இடத்துல அமெரிக்கா இருக்கோ நேரத்தில் ரஷ்யா கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தா தெரியும். இன்னொரு விஷயம், ஹமாஸுக்கு ஏன் ரஷ்யா சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தால், ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஈரான். ஸோ ஈரானுக்கு சப்போர்ட் ரஷ்யா. இன்றைக்கி நீங்கள் பார்த்தா தெரியும், ஈரான் அதிபர் வந்து கிராஷ் ஆகி போய் சொன்னோடனே ரஷ்யாவிலேருந்து ஹெலிகாப்டர்ஸ் அனுப்புகிறாங்க ஃபர்ஸ்ட் சர்ச்சிங். இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஹமாஸை தொடர்ந்து இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, ஹமாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஈரானின் உதவியோடு 320 ஏவுகணைகளை அனுப்புகிறாங்க டு அட்டாக் இஸ்ரேல். அந்த 320 ஏவுகணைகள் ஈரான் அனுப்பிச்சது இஸ்ரேலை தாக்குகிறது. இஸ்ரேலில் பல இடங்கள் வந்து சின்னாபின்னமாகுது. அதுக்கு பிறகு தான் யூஎஸ் உள்ள வரான், அமெரிக்கா உள்ள வரான், பிரிட்டன் உள்ள வரான் டு சப்போர்ட் இஸ்ரேல். ஸோ இது இஸ்ரேலுடைய படைகளையும் மொசாடையும் கோவத்தில் அழுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலேயோ என்னவோ இப்போ ஈரான் தேவையான உள்ளே வந்தான்ல, நாங்கள் ஹமாஸ் அடிச்சிட்ருக்கோம், ஈரான் ஏன் உள்ளே வந்தான், அவையும் 300 ஏவுகணை எங்கள் மேலே வந்து செலுத்தினான், அது தப்பு தானே, நான் ஏன் தேவையில்லாமல் உள்ளே வந்தான் அப்படிங்கிறதுனால ஈரானுடைய அதிபரையே கொல்றதுக்கு கூட பிளான் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தான் இவங்களுடைய சந்தேகமாக முன்வைக்கிறார்கள். இப்போ அதை வலுப்படுத்தும் விதமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் சைட்டில் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள், இஸ்ரேலுடைய மொசாட் அமைப்புகள் இந்த ஈரானுடைய அதிபர் இறந்ததை எப்படி கேக் கொண்டு வராங்க பாருங்கள். அந்த கேக்கில் ஹெலிகாப்டர் மாதிரி ஃபோட்டோஸ் போட்டு கேக்கு போட்டு தே செலிப்ரேட்டிங் இட். ஸோ எதிரி அழிஞ்சால் செலிப்ரேட் பண்ணுறதுன்ற நார்மலான விஷயமாகத்தான் இருக்கும். ஆனால் இப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்களேன்ற சந்தேகத்தை அவங்கள அதிகப்படுத்துகிறார்கள். ஸோ இது மொசாடுடைய வேலையா இல்லை இது யாருடைய ஒர்க்குன்றதெல்லாம் இப்போ பிளாக் பாக்ஸ் ஆய்வு பண்ண தெரிஞ்சு போயிடும் மக்களே. ஸோ பிளாக் பாக்ஸ் ஆய்வு கொண்டு போயிருப்பாங்க. அடுத்த ஒரு மாதம் ஆகும் ஆய்வு பண்ணி ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு. அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே ஈரான் இதை வெளியிட்டால் we can come to know என்ன நடந்துக்கு தெரிஞ்சுக்கலாம் மக்களே. நீங்கள் நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.